ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு நம்ம கேம்குள்ளே என்னென்ன வரப்போகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லீக் ஆகிடுச்சு. அந்த ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், இந்த ப்ளூ லாக் ரிங் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு கேம்குள்ளே வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 10 டோக்கன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டோக்கன் நம்ம மெயில் வழியாக சென்ட் பண்ணிடுவாங்க. அது போக நம்ம டைமண்ட் போட்டு தான் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஒரு பண்டலுக்கும் குறைஞ்சபட்சம் 250 டோக்கன் கேட்பானுங்க. இந்த 3 பண்டலில் உங்களுக்கு எந்த பண்டல் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். சாப்டரில் 1 வந்த பண்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐகி பண்டல் தான் கைஸ் பிடிக்கும். எஸ்ஐகி பண்டலும் நாகி பண்டலும் பிடிக்கும். புதுசாக வந்திருக்கு இந்த ரின் பண்டல் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரின் பண்டில் பிடிக்கவே இல்லை கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்தளவுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லை. ஏன்னா அந்த டிஷர்ட்டில் மட்டும் லைட்டாக ப்ளூ கலர் அனிமேஷன் எஃபர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. மிச்சபடி சொல்லிக்கல அளவுக்கு ஒன்றுமே இல்லை கைஸ். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 எமௌண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை கைஸ். எல்லாமே எப்படி இருந்தாலும் ஒரு பண்டில் எடுக்கிறதுக்கு ஒரு 2000 டைமண்ட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வரும்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு 10 டோக்கன் இந்த டோக்கனில் தான் வரும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பேனரு அவத்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேராஷூட்டுக்கான ஒரு ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கான ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெக்டாருக்கான ஸ்கின்னு ஒரு நல்ல ஸ்கின் தான் கைஸ். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு சிங்கிள் ரீலர் ஸ்பீடில் கொடுத்து வச்சுருக்காங்க. நல்ல ஸ்கின் தான், என்னை பொறுத்தையும் ஒர்த்தான ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர்சிஎஸ் ப்ளே பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டருக்கான ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரின்னோட அவத்தாரு இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வர 17ஆம் தேதி இந்த ஒரு பைக்கு ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறானுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கிளைம் பண்ணால் சின்ன சின்ன மிஷின் கொடுப்பானுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணால் இந்த ஒரு பைக்குக்கான ஸ்கின்னும் நமக்கு ஓசியில் கொடுத்துருவானுங்க. ஸோ பைக்குக்கான ஸ்கின் நல்ல அனிமேஷன் தான் கைஸ், நல்லா தான் இருக்குது. ஓசியில் கொடுக்கும்போதே பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வர 18ஆம் தேதியிலேருந்து எல்லாம் ஒரு 21ஆம் தேதிக்குள்ளே இந்த ஒரு லெசிஸ் மோருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைமண்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் கைஸ். அதர் சர்வீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் இந்தியன் சர்வீஸ்க்கு மட்டும் தான் கைஸ் கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபினிஷிங் மூவ் பார்த்தீங்கன்னா நம்ம 21ஆம் தேதி சொல்லியிருப்போம். பட் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி இந்த ஒரு ஃபினிஷிங் மூவ் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வருது. இந்த ஒரு ஃபினிஷிங் மூவ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 1000 டைமண்ட் எல்லாம் 1000 டைமண்ட். அது போக உங்களுக்கு எஸ்டீம் லக் இருந்தால் 19 டைமண்ட் அதிலே உள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஃபினிஷிங் மூவ் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக தெரியல கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஓசியில் குத்தானுங்க, ஒரு 3 நாளுக்கு ஓசியில் கொடுத்தானு பார்த்தீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீயாக பேனர் ஸ்கின் வர ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம கேமுக்குள்ளே வர 19ஆம் தேதி வருது. கூடயே பார்த்தீங்கன்னா இந்த இன்வோ வச்சனும் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒர்த்தான ஈவெண்ட் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வர 20ஆம் தேதி நமக்கு லால் அமௌண்ட்டு ரிட்டர்ன் ஆகுது கைஸ். கூடயே பார்த்தீங்கன்னா லக்கீரா இல்லை இந்த ஒரு டியோ அமௌண்ட்டு கைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூலேஸ் கட்டி விடுற மாதிரி ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான அமௌண்ட்டு தான் கைஸ். இந்த அமௌண்ட் ராயிலே பார்த்தீங்கன்னா லால் அமௌண்ட் மட்டும் தான் ஒர்த்தானது. பட் இது இந்த வாட்டி இல்லை ரேர் லிஸ்ட்டில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2400 டைமண்ட் உங்ககிட்ட இருந்தாலே இந்த ஒரு அமௌண்ட்டை கன்ஃபார்ம் எடுத்துடலாம் கைஸ். இப்போது ஓல்டு பிளேயர்ஸாக என்ன பண்ணுவானுங்கன்றே தெரில. உங்ககிட்ட லால் அமௌண்ட் இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க கைஸ். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டாப் அப் பண்ணுறதே இல்லை கைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சும்மா பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். நீங்கள் யாரும் டாப் அப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, இந்த அமௌண்ட் வந்தால் எடுப்பீங்களா மாட்டீங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வர 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பராங்கான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஓசியிலே கொடுக்குறானுங்க கைஸ். இதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிக்சல்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஒரு தரமான
நல்லா சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல ஸ்கின் தான், சொல்லவே முடியாது, நல்ல ஸ்கின் தான். இது வந்து எடுப்பீங்களா மாட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல்.